உங்கள் டிஷ்வாஷரில் இன்னும் பாத்திரம்லாம் பளிச்சுன்னு வரல, அதே மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் அப்படி இருக்குன்னு கவலைப்படுறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் உங்கள் டிட்டர்ஜென்ட்டையோ அந்த டேப்லெட்டையோ மாற்ற வேண்டிய டைம். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிம்னிலாம் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் போட்டுருவேன். அதனால் அந்த சிம்னி ஃபில்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பளிச்சுன்னு வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லாத மாதிரி இருக்கும். ரின்சைட் ஆட் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் டேப்லெட் தான் ஐஎஃபிக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஐஎஃபியுமே வேறு பிராண்ட்ஸ் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபினிஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் இப்போ ஃபார்ச்சூன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு லைவாக காட்டுறதுக்காகவே நான் வச்சுருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த இந்த காப்பர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை வச்சு உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது வந்து பெரிய டேப்லெட்டாக இருக்கிறதுனால ஹோல் லோடுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ உள்ள கேவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த சேஞ்சு. ஸோ இந்த ஐஎஃபிக்கு நீங்கள் தாராளமாக ஃபார்ச்சூன் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷை விட பாதி விலையில் கிடைக்கிறது தான் உங்களுக்கு இந்த ஃபார்ச்சூன் டேப்லெட்டு. ரேட்டும் ரொம்ப